வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. பணத்துக்காக தான் அழைச்சிட்டு இருந்தாரு. திரும்ப அவங்க கால் பண்ணிட்டு இருக்கும் போதும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு, நான் பணத்துக்கு தான் சார் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி இல்லைங்க, நான் வரேன் வீட்டுக்கு, நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப எங்க அவங்க வீட்டுக்காரன்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன சொன்னா, பணத்துக்கு தான் போயிருக்காங்க சார் அப்படின்னா. நீங்க இதே தான் தடவை சொல்றீங்க, நீங்க இதோட 4வது பெண்டிங் போட்டுருக்கீங்க, நீங்க கட்டியே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சார், பணத்துக்கு போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் சொல்லுவாருன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க இது மாதிரி விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். நான் பாத்திரம் கழிட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். வெளியில வர முடியாது, உங்களால முடிச்சதை நீங்க பாத்துக்கோங்க, நான் பணம் கட்டுறதுக்காக தான் நான் இருக்கேன், பணம் நான் கட்டாமலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன வெளியில வரலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அறுவகால வெளியில விட்டு பாப்பா என்னையும் டக்குன்னு லாக் போட்டாரு. கிரைண்டர் போட்டு ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மெயினை வெளியில ஆஃப் பண்ணாங்க. கிரைண்டர் ஃபுல்லா புகஞ்சு போயிட்டு மெயின்ல அங்க வச்சிச்சு. எங்க வீட்டுக்காரர் என்னது பொம்புடைய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவன் போய் மறைஞ்சிட்டு இருக்கான், அவன் ஆம்பளையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா இது 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் கருப்பா கட்டையா இருந்தாப்புல. அவரு தான் பூட்டு போட்டுட்டு உடனே போயிட்டாங்க. நில்லுங்க, எங்க வீட்டுக்காரர் வருவாரு, பதில் பேசிட்டு போங்க அப்படின்னா. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, ஆபீஸுக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அருகே ஸ்ரீ ஆதி வராக நல்லூரில் வசிக்கும் ரேணுகா சிலம்பரசன் தம்பதி 2020ஆம் ஆண்டில் ஃபுல்லட்ரான் இந்தியா என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடன் 5 லட்சம் ரூபாய்க்கு 4 மாதம் தவணை கட்டாததால் கடனை வசூலிக்கும் ஊழியர்கள் வீட்டை பூட்டிச் சென்றனர். இதுகுறித்து சிலம்பரசன் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இல்ல சார், பணத்துக்கு போயிருக்காரு, வெயிட் பண்ணுங்க, அவர் பதில் சொல்லுவாருன்னு நான் சொன்னேன். இல்ல நீங்க இது மாதிரி விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளில வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். வெளியில வர முடியாது, உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க, நான் பணம் கட்டுறதுக்காக தான் நான் இருக்கேன், பணம் நான் கட்டாமலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன வெளியில வரலன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அறுவகால வெளியில விட்டு பாப்பா என்னையும் டக்குன்னு லாக் போட்டாரு. இல்லை ஏன் ஒன்றும் இல்லைங்க சார். ஏன் நான் மன உளைச்சலுக்கு என் பொண்டாட்டி என் புள்ள நானும் எல்லாமே ஆளாகி போய் நிற்கிறோம்ப்பா சார். நீங்கள் என் வீட்டை முதல்ல பூட்டினதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். நீ சொல்லுங்க, பதில் எதுக்கு சொல்லுங்க. நான் பணம் கட்டுறது பணம் கட்டாதது அப்புறம். என் வீட்டை நீ முதல்ல என் பர்மிஷன் இல்லாமல் என் பொண்டாட்டி புள்ள இருக்கும் போது என் பொண்டாட்டி கையை இழுத்து வெளில விட்டுன்னு பூட்டின்னு போகிறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல நீ வீட்டை பூட்டினதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். வீட்டை பூட்டினதுக்கு பதில் சொல்லுங்க சார்ன்னு சொல்கிறேன். வீட்டை பூட்டினதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ நீங்க என் பதிலுக்கு பதில் சொல்லுங்க சார். நான் பதிலிச்சு நீ வேலைக்கு நீ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு வேலை செய்யற, நீ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு விசுவாசியா இருக்கா. நான் பதிலிச்சு, நான் பத்திரத்தை எல்லாமே வச்சுட்டு நான் பதிலிச்சு போய் நிற்கிறேன். நான் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லி நான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? என் வீட்டை பூட்டினதுக்கு பதில் என்னன்னு சொல்லுங்க சார். என் வீட்டை பூட்டினதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதை தான் எனக்கு தெரியாது. வீட்டை பூட்டினதுக்கு பதில் சொன்னாதான் எனக்கு தெரியும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.